இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். பரஸ்பர வரி விதிப்பு முறையில் இந்தியாவிற்கு 26% இறக்குமதி வரியை அறிவித்த ட்ரம்ப், அமெரிக்காவின் விடுதலை நாளை முன்னிட்டு 1% குறைத்து 25% நிர்ணயம் செய்தார். அதன்படி இந்தியாவிற்கான 25% இறக்குமதி வரி நடவடிக்கை வரும் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவிடமிருந்து ராணுவ ஆயுதங்களையும் கச்சா எண்ணெயையும் வாங்கினால் ஏற்கனவே உள்ள வரியுடன் கூடுதல் வரி விதிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிப்பது குறித்து ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவதோடு மட்டுமல்லாது அதில் பெரும் பகுதியை சந்தையில் விற்று அதிக லாபமும் பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் போரால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை எனவும், இந்த காரணத்திற்காக இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியா குறிவைக்கப்படுவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைன் போருக்கு பிறகு உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்கா இந்தியாவின் இத்தகைய இறக்குமதிகளை தீவிரமாக ஊக்குவித்ததாக தெரிவித்துள்ளது. இந்தியாவின் இறக்குமதிகள் இந்திய நுகர்வோருக்கு மலிவு விலையில் எரிசக்தியை வழங்குவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எனவும், இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகளே ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுடன் 67.5 பில்லியன் யூரோ அளவிலான பொருட்களின் இருதரப்பு வர்த்தகத்தை மேற்கொண்டதாகவும், அமெரிக்காவும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தேவையான பல்லேடியம் உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவற்றை ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்து வருவதையும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவை மட்டும் குறிவைப்பது நியாயமற்றது எனவும், தேச நலனையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அரசு மேற்கொள்ளும் எனவும் மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது. பள்ளத்தாக்கில் தவறி விழுந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து சீனாவில் மீட்பு குழுவினர் ஒத்திகையில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. சீனாவின் கியாங்ஜியாங் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் மீட்பு குழுவினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். பள்ளத்தாக்கில் ஒருவர் தவறி விழுந்ததாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து மீட்பு குழுவினர் அங்கு விரைந்து செல்வது போன்றும் ஆங்கில எழுத்தான டி வடிவிலான முறையில் மீட்பு பணியில் ஈடுபடுவது போன்றும் ஒத்திகை நடத்தினர். இரண்டு மலை சிகரங்களை இணைக்கும் விதமாக அமைக்கப்பட்ட இரும்பு கம்பியாலான பாலத்தில் இருந்து கயிறு கட்டி கீழே இறங்கிய மீட்பு குழுவினர் பள்ளத்தாக்கில் விழுந்ததாக கருதப்பட்டவரை வெற்றிகரமாக மீட்டு வந்தனர்.